கண்ணியத்திற்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு இன்னொரு அருள் பார்ப்போம். இன்னைக்கு இந்த இந்த நோன்புல ஒரு அருள் உண்டாகும். ஒரு அருளை பார்ப்போம். அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அருள் வந்துச்சு நம்ம நினைச்சாலும் சொன்னாலும் அதுக்கு முன்பே இந்த அருள் இருக்குது. அதுக்கு முன்பும் இந்த அருள் இருக்குது. அதுக்கு முன்பும் இந்த அருள் இருக்குது. அதுக்கு முன்பும் அந்த அருள் இருக்குது. அப்ப எங்க முடியுது? இன்னைக்கு இந்த கொடுக்குற அருள் ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. இந்த உலகத்தை படைத்த நாள் முதல்ல இருந்து அருள் இருக்குது. என்ன அருள்? உலகத்தை படைச்சோன்னு தான் செகண்ட் ஆரம்பமாகுது. இந்த டே ஆரம்பமாகுது. இந்த நைட் ஆரம்பமாகுது. இது அருள். இந்த நேரம், இருளு, பகலு, சூரியன், சந்திரன் எல்லாம் நமக்கு அருள். சூரியன் நாளை காட்டுது, டேய காட்டுது. சந்திரன் நாட்களை காட்டுது. 1ஆம் நாள், 2ஆம் நாள், 29 நாள், 30 நாள். மாதத்தினுடைய எண்ணிக்கை எது காட்டுது? காலென்று இல்லாத காலத்துல காட்டுற அருள் எது? சந்திரன். அப்ப அந்த சந்திரனுக்கு சூரியனுக்கு பாருங்க, அது எது காட்டுது? பகல வெளிச்சத்தை காட்டுது. அப்ப இவை எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் தான். நம்ம உள்ள மூச்சு இருக்கு பாருங்க, இது அல்லாஹ் கொடுத்ததுதான். இந்த மூச்சு நின்று போச்சா மேல மேல போயிட்டான்னு அர்த்தம். மூச்சு விட மறந்துட்டாருன்னா முடிஞ்சு. மையத்துன்றான், டெட்டுமா, செத்து விட்டாம்மா, போனோம்மா, எது வேணாலும் வச்சு கொள்ளுதான். ஆளு க்ளோஸ். எப்ப தூக்குறாங்கம்மா, எப்ப தூக்குறாங்க, எப்ப க்ளோஸ் பண்ண போறாங்க, எப்ப எரிப்பாங்க, எப்ப புதைப்பாங்கம்மா. அப்ப எரிக்கிறதுல புதைக்கிறது தான் மிக சிறந்ததுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த குர்ஆன்ல சொல்றான். இது ஒரு அருள் தான். எரிப்பதை விட புதைப்பது மிக சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். இந்த புதைக்கிறவங்க ஒரு பாடியை போய் இதுக்கு ஒரு அல்லாஹ் ஒரு அருள் கொடுத்துருக்கான். என்ன அருள்? ஒரு அழகான ஒரு ஒரு கருத்தை சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சண்டை போட்டு ஒரு பிள்ளை ஒன்ன கொலை செஞ்சிடும். அப்ப அந்த பணத்தை எப்படி அந்த மையத்தை எப்படி புதைக்கிறது, எப்படி எரிக்கிறது தெரியல. அப்ப தமிழருடைய பண்பாடுங்கும் போது ஆதி மன்னருடைய பண்பாடு என்ன? புதைக்கிறது தான். அது எப்படி அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் காட்டான். காகத்தை 2 காகம், 2 காகம் ஒரு காகம் சண்டை போட்டு ஒரு காகம் வாயால அந்த மண்ணை தோண்டி அதை புதைக்குது. அப்ப புதைக்கிற மெத்தட காகத்தை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு வழிகாட்டுறான். அருள். இதான் அருள். அப்ப எவ்வளவு பெரிய அருள். அப்ப இந்த புதைக்கிறத விட எரிக்கிறதா இது 2யும் கம்பேர் பண்ணீங்கன்னா புதைக்கிறது மிக சிறந்ததுமா. அப்ப அல்லாஹ் காட்டின புதைக்கிற மெத்தடுக்கு மிகச்சிறந்த அருள். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? வானம், பூமி எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தான். இந்த காத்து அல்லாஹ்வுடைய அருள். இந்த நீரு அல்லாஹ்வுடைய அருள். இந்த இந்த சுவாசம் பண்ற இந்த காத்து அல்லாஹ்வுடைய அருள். வெளிச்சம் அல்லாஹ்வுடைய அருள். இருள் அல்லாஹ்வுடைய அருள். சொல்றான் இருள் இருள் நீங்கள் தூங்குவதற்காக இளைப்பதற்காக நான் இரவை படைத்தேன். பகல் நீங்கள் உழைப்பதற்காக இந்த பகலை காட்டுறேன். எல்லாத்தையும் காட்டி ஒண்ணுக்கு ஒரு உதாரணமும் சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த மாசத்துல இல்ல ஆரம்பத்துல இருந்து அவ்வளவு ஆரம்பமானவன் அல்லாஹ். அந்த முடிவானவன் அல்ல. ஒட்டுமொத்த எல்லாத்தையும் அழிச்சிருவான். அழிச்சிட்டு தனிச்சு நிற்பான். ஆரம்பம் இந்த உலகத்தை படைப்பதற்கு ஆரம்பம் நான் தான். உலகத்தை அழித்த பிறகு எல்லாத்தையும் டோட்டல் அழிச்சு நிலைத்து நிற்பவும் அல்ல. அந்த நிலைத்து நிற்கக்கூடிய அல்லாஹ் தான் சொல்றான். சும்மா இஸ்தகாமும் யார் நிலைத்திருக்கிறார்களோ அஸ்பன் அல்லாஹு யார் என்னுடைய அல்லாவே எனக்கு போதுமானவன் என்று யார் நினைத்திருக்க அவர்கள் வெற்றி அடைந்து விட்டாருங்கிறான். இப்ப இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆலிம்கள் சொல்லி கேட்கிறோம். மத பிரச்சாரம் சொல்லி கேட்கிறோம். எத்தனையோ சூஃபியாக்கள் சொல்லி கேட்கிறோம். நல்லடியாரை சொல்லி கேட்கிறோம். அப்ப இந்த நல்லடியார் சொல்லும் போதெல்லாம் சில சமயம் நம்ம குர்ஆன் ஓத தெரியாது. குர்ஆன அர்த்தம் தெரியாது. அப்போ ஒரு ஆலிம் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு போனதுங்கிறாரு. இப்ப ஒவ்வொரு ஆயத்தா சொல்றாரு. இப்ப நம்ம திராவிய 21 நிக்கிறோம். குர்ஆன் ஓதுறாங்க. நமக்கு உண்மையிலேயே மீனிங் தெரியாது. அப்ப மீனிங் தெரியாம இந்த காதை புடிச்சு கேட்கிற பாருங்க. அல்லாஹ் சொல்றான், யார் ஒருவர் என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய வசனங்களை, என்னுடைய வேர்டு ஒரு வார்த்தையை காது கொடுத்து கேட்கிறார்களோ அவர்கள் ரஹமத்துக்குள்ளாவார்கள், அருளுக்குள்ளாவார்கள். எனக்கு குர்ஆனே படிக்கலங்க, எனக்கு குர்ஆனே தெரியாதுங்க அப்படின்னா போய் நில்லு. பின்னால பின்னால நில்லு. அவங்க தொழுகிற ஓதுற வசனம் இருக்குத அதை அப்படியே பாரு. அப்படியே பார்க்க நமக்கு மனப்பாடம் பண்ணும். ஒரு அல்லும் சூரா, ஒரு குல்ஃபல்லாஹு, ஒரு குல்லு ஃபலக், ஒரு குல்லு வினாஸ், ஒரு ஆயத்து குர்சி இதெல்லாம் ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். எந்த வயசா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணலாம். அப்ப மனப்பாடம் பண்ணிட்டுனா நீ எங்க இருக்கன்னு அல்லாஹ்வுடைய அருள்ல இருக்க. அப்போ விஷயமும் உனக்கு தெரிஞ்சது. விஷயமே தெரியல. விஷயமே தெரியாதவன் என்ன செய்யணும்?
அல்லாஹு அக்பர் சொன்னானுங்க, கையை கட்டினா காது கொடுத்து கேட்கலாம் பாருங்க, அவனுக்கு அருள் உண்டுங்கிறான். யாரெல்லாம் செவிதாய்த்து என்னுடைய வசனங்களை கேட்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அருள் உண்டு மட்டும் இல்ல, அவர்கள் அருள் உள்ளே வந்து விட்டார்களாம். வந்துட்டான், என் அருளுக்கு வந்துட்டான், என் அருளுக்கு பாத்தியம் ஆயிட்டாங்களாம். இதை விட என்ன வேணும் நமக்கு கேரண்டி? இதை விட என்னங்க கேரண்டி வேணும்? அல்லாஹ் கொடுக்குற வார்த்தைங்க. அல்லாஹ் சொல்ல, ஒருபோதும் என்னுடைய வார்த்தையை விட்டு மீற மாட்டேன். கொடுத்த வார்த்தை கொடுத்த வார்த்தை தான். அப்ப இந்த இடத்துலதான் இந்த துவாவை நம்ம பார்க்கணும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. செமீனா கேட்டோம், செமீனா நாங்கள் கேட்டோம், அர்த்தகனா கட்டுப்பட்டோம். இந்த வார்த்தையை கேட்டோம், கட்டுப்பட்டோம். வஃபிர்லனா என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. ரப்பனா என்னுடைய ரட்சகனே, இலைக்கல் மசீர் ஒன்றை தான் நாங்க வரணும். கண்டிஷனை பாருங்க. அல்லாஹ் சொல்ற வார்த்தை அப்படி சொல்லும் போது, செமீனா கேட்டோம், வர்த்தகனா கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வே உனக்கு கட்டுப்பட்டோம், அத்தி உள்ளாக உன்னுடைய ரசூலு கட்டுப்பட்டோம், அத்தி ரசூலு லஅல்லக்கும் துர்ஹமூன், நான் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு வந்துட்டேன். அத்தி உள்ளாஹு அத்தி ரசூலு லஅல்லக்கும் துர்ஹமூன், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்து வழிபடுகிறார்களோ லஅல்லக்கும் தர்ஹமூன், அவன் ரஹமத்துக்கு வந்துட்டாயா, நீ ஏன் கவலைப்படுற, ஏன் சந்தேகப்படுறான்? அத்தி உள்ளாகும் அத்தி ரசூலு லஅல்லக்கும் துர்ஹமூன் அப்படிங்கிறான். இப்ப இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றான். அப்ப நம்ம கேட்கிறோம், செமீனா கேட்டுட்டோம், அத்தகனா கட்டுப்பட்டோம், குஃப்ரானுக்கு எல்லாம் என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு, வேற வழியே இல்லை. நீ மன்னிக்கல, யாரு மன்னிப்பா? குஃப்ரானுக்கு என்ன மன்னிச்சு, ரப்பனா நிச்சயமா அல்லாஹ், அல்லாஹ் ரப்பனா என்னுடைய ரட்சகனே, இலைக்கல் மசீர் ஒன்றை தான் நான் திரும்புறது இருக்குது. கவர்மெண்ட்ல ஏதாவது பேசி தப்பு விட்டானுங்க, மன்னிப்பு வரும். மன்னிப்பு எது கேட்கணும்? மன்னிப்பு மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க தான் மன்னிப்பு வேணும். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வந்து நிற்பாங்க. சில சமயத்துல உனக்கு அந்த கோர்ட் கலைய வரைக்கும் உனக்கு தண்டனைப்பாங்க. அப்ப அந்த தண்டனை எதிர்பார்த்து இருக்கும்போது அந்த தண்டனை யார் கொடுக்குறாங்களோ அந்த தண்டனையுடைய இடத்துல நம்ம இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த தண்டனையை நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப மனசார ஏத்துக்காது நம்ம கட்டுப்படுறோம். அப்ப இதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், அல்லாஹ் நான் உன்கிட்ட தான் வரணும். இங்க பாரு, இங்க தண்டனை அனுபவிக்கிறேன், ஆனா அங்க நான் தண்டனை அனுபவிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வாயாக, எனக்கு உதவி செய்ய. என்னடா தண்டனை செய்வனுக்கெல்லாம் மிகுந்த தண்டனைக்குரியவன் அல்லாஹ். ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் அதிபதி அல்ல. நீ நான் உனக்கு ஆட்சியை கொடுப்பேன், நீ நான் உனக்கு ஆட்சியை புடுங்க. யாரெல்லாம் விரோதமான ஆட்சி நடக்கிறார்களோ அவர்கள்ட்ட இருந்து இந்த ஆட்சியை பிடுங்கி விடு என்று அல்லாஹ்ட்ட துவா கேட்க சொன்னான். நம்ம எல்லாம் கேட்கணும், நம்ம எல்லாம் கேட்கணும். யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அக்கிரமம் பண்றார்களோ, அநியாயம் பண்றார்களோ, இறைவா இவர்கள்ட்ட இருந்து ஆட்சியை புடுங்கிடுங்கிறான். நீ நான் உனக்கு ஆட்சியை கொடுப்ப, நீ நான் ஆட்சியை புடுங்குவ. ஏன் புடுங்கணும்னா ஆட்சி அதிகாரத்தை வந்து வரம்பு மீறான், கொஞ்சம் விட்டு பிடிக்கிறான், அவன் திருந்துவான பாக்குறான், திருந்துல நீங்க ஒரே புடி. அப்ப ஆட்சி அதிகாரத்தை புடுங்கக்கூடிய இறைவன். அதான் பஞ்சூர்ணம் அருள் கோம்பில் காக்கிறேன். இதெல்லாம் அழகான துவா. இந்த துவா தான் நம்ம கேட்கிறோம், இந்த எழுத்தை தான் கேட்கிறோம், இந்த செயலத்தான் கேட்டோம், இந்த சொல்லத்தான் கேட்டோம். அதான் சொல்றான் செம்மீனா, இதெல்லாம் கேட்டோம், செம்மீனா வர்த்தகனா கட்டுப்பட்டோம், குஃப்ரானுக்கு எல்லாம் என்ன மன்னிச்சிரு, கேட்ட கட்டுப்பட்ட என்ன மன்னிச்சிரு, ரப்பனா இலைக்கல் மசீர். ஏன் உன்கிட்ட கேட்கிற மன்னிப்பு? ஏன் உன் வார்த்தையை நான் கேட்டேன், உன்கிட்ட கேட்டு உன் வார்த்தையை கேட்டு உங்ககிட்டயும் நான் சரண்டர் ஆகணும். ஏன்னா உங்ககிட்ட வர வேண்டியது கடைசியில் எங்க? ஏன் மூத்து தான், என்னுடைய சாவு தான், என்னுடைய இறப்பு தான், என்னுடைய மரணம் தான். அதுக்கு பிறகு நான் இங்க ஒரு ஒன்று தான் வரும். நீ தான் என்ன உண்டாக்குன. இப்ப நான் வாழ்றேங்க, எல்லா மக்களும் பார்க்கணும், எல்லா மக்களும் தான் ஒரு கொஸ்டின் அவனே கேட்பான், நாத்திகவாதம் கேட்பான், நீ யாரு, நீ எங்க இருந்து வந்த, அதுக்கு பதில் சொல்ல தெரியாதுமா. அல்லாஹ் அதெல்லாம் அழகான பதிலாம் சொல்றான், அது அப்புறம் பார்ப்போம். அப்ப நீ யாரு, பிறப்பதற்கு நீ எங்க இருந்த தெரியாது. அப்ப இந்த பிறந்துட்ட, நீ யாரு, சாவு தான், அடுத்து டெத்து தான். அப்ப பிறப்பு டெத்தையும் மனுஷன் நம்புறான், பிறப்பையும் மனுஷன் டெத்தையும் நம்புறான். மனிதன் பிறந்தான், பிறந்த பிறகு சாவத்தான் போறான். ஏன் அதை பார்க்கலாம், எவிடன்ஸ் பார்க்கலாம். அப்பா சாவறான், அம்மா சாவறான், அவன் சாவறான், எதிர்த்து பக்கத்துல சாவறான், நண்பன் சாவறான், எல்லாம் சாப்பிடுறான். அப்ப பிறந்தான் சாவுறான், பிறக்கையும் பார்க்கிறோம், சாவுறதையும் பார்க்கிறோம், ரெண்டையும் பார்க்கணும். ரெண்டு எவிடன்ஸ். இது இல்லாம அல்லாஹ் சொல்றான் இன்னொரு எவிடன்ஸ் என்னன்னா, இரண்டு பிறப்பு இரண்டு மூத்துக்கிறான், இரண்டு பிறப்பு ரெண்டு பிறப்பு இரண்டு இறப்புங்கிறான். இது அப்படியே சிந்திக்க. இது நான் சொல்றேன், சரி ஆயத்துல எடுத்து காட்டுவேன், நேரம் பத்தாது. இரண்டு பிறப்பு இரண்டு இறப்புங்கிறான். இது உங்க சிந்தனைக்கு விடுறேன். அப்ப செமீனா கேட்டோம், அத்தவனா கட்டுப்பட்டோம், உஃப்ரானுக்கு என்னை மன்னிச்சிரு, ரப்பனா இலைக்கல் மசீர்
உங்ககிட்ட தான் நான் வரணும், உங்ககிட்ட தான் திரும்பணும். ஆகவே திரும்பி வரக்கூடிய இரட்சகனே, உன்னிடமே வரக்கூடிய வர வர இருக்கிற நான் உன்னிடம் கேட்கிறேன், என்ன மன்னிச்சிரு, என்ன காப்பாத்து அப்படின்னு துவாவோட நாம வந்து இந்த இரவை கழிக்கணும். அப்ப கழிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளவு கூட நம்ம அல்லாஹ் நம்ம மிகுந்த சந்தோஷப்படுவான். சொல்லி காட்டுவோம், மலர்கள் பாரு என் அடியா எப்படி கதறான் பாரு, என் அடியா எப்படி அழுகுறான் பாரு, எப்படி மனம் வந்து கேட்கறான் பாரு, எனக்கு அது சந்தோஷங்கிறான். அப்ப மலக்கள் சொல்லுவான், இறைவா இவன் உன்னை நம்புறான், உன்னை வார்த்தையை நம்புறான், செமீனா கேட்கறான், கட்டுப்பட்டான், அவனோட பாவத்தை மன்னிட்டு மலக்கு துவாச்சுவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கையில வச்சீங்க பாரு இந்த குரானு, இந்த குரான் வந்து உங்களுக்கு சிபாரிசியம், இந்த குரான சிபாரிசியம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுவான், நான் மறுமையில் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல நான் சில பேருக்கு அதிகாரத்தை கொடுப்பேன், இந்த நாள் நீங்க மன்னிங்கmme. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வருவாங்க, ஒவ்வொரு இறை தூதரும் முதல்ல வருவாங்க. அந்த இறை தூதர் அவங்களை நம்பின மக்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் பெர்மிஷன் கொடுப்பேன், அந்த பெர்மிஷன் கொடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கmme, அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம் வச்சுருவாங்க. இதைத்தான் சொல்ல கேட்டும் செமியனா செமியனா கேட்டோம், செமியுலா ஹமீதாங்கிற பாருங்க. செமியனா கேட்டோம், அத்தகனா கட்டுப்பட்டோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜு வைக்கிறோம். இதுல நோன்புல கூட குறைச்சிருக்கோம், ஹஜ்ஜிலேயே நிறைய தவறு தான் பண்றோம், தொழுகையிலேயே கொஞ்சம் அறகுறையா இருக்கும், ஜக்காத்துலயும் கொஞ்சம் அறகுறையா வைக்கணும். இறைவா இப்படி இருந்து எங்களை மன்னிக்கிறேங்கிறியா, மன்னிச்சிரு. செமியனா கேட்டோம், கட்டுப்பட்டோம், கட்டுப்பட்டு குஃப்ரானக் எங்களை மன்னிச்சிரு. ரப்பனா இலைக்கிற மசீர், ஒன்றைத்தான் நாங்கள் சேரணும். ஆகவே முன்னிட்டுமே சரண்டர் ஆகக்கூடிய நாங்கள், சரண்டர் ஆகக்கூடிய மக்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறோம், கையேந்திரம், எங்க பாவத்தை மன்னிச்சு எங்கள் நேர் வழி காட்டி எங்களையும் எங்கள் குடும்பத்தார் எங்கள் சுற்றி உள்ள மக்களுக்கும் எங்களுக்கு உங்களுடைய ரஹமத்தினுடைய வழியை அதிகமாக்கி கொடுக்குறது. எங்கள பாவத்தை மன்னித்து எங்களுடைய ரசூல்மார்கள் எங்களுடைய நபிமார்கள் எங்களுக்காக விஷயத்தை சொன்னாங்க பாருங்க, அதுக்கு சாட்சியமா எங்களை எழுதிக்கொள், எங்களை கைவிட்டு விடாத அப்படின்னு கேட்க வேண்டிய துவா தான் இந்த மாதிரி துவா. அதெல்லாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லிடல். பிறப்பு இறப்பு வந்துட்டோம், தாய் தப்பு மூலியமா சேர்றது அல்லாட்டு தான். அதான் சொல்றேன், இன்னக்கை இதைக்க மஷீர், உன்னிடம் தான் திரும்ப வேண்டியது. அது திரும்ப வேண்டிய இறைவன் இருக்காம அவனை தான் நம்ம பிடிக்கணும், அவன்கிட்ட தான் ஸ்ட்ராங் ஆக்கணும், அவனை தான் பிடிச்சிக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஈமான் நம்பிக்கை வந்து நாம வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைய செய்யணும். ஆயிரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.